ஹாய் எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சிவா. விவோஸ், நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீக்கே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். காதல் கதைகள், அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த லவ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்த விரும்புனா உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய காதல் கதையை வந்து தெரியப்படுத்தினா நம்ம சேனல் வழியாக நீங்கள் தொலைந்து போன காதல் நினைவுகளை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அந்த அப்டேட்டுக்கு இந்த வீக்கில் வந்துட்டு அனிதா அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுடைய காதல் கதையை, அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து தன்னுடைய காதலனை வந்து எவ்வளோ மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் அவங்களுடைய காதல் கதையும் நம்மக்கிட்ட பகிர்ந்திருக்காங்க. விவோஸ், அவங்களுடைய உண்மையான பெயர் வந்து அவங்க அனுப்ப கிடையாது. அவங்களுடைய புனை பெயராக, அவங்களுடைய கதாபாத்திரத்தின் பெயராக அனிதா அப்படிங்கிற நேமில் வந்து அவங்க வந்துட்டு அவங்களுடைய காதல் கதையை வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து அவங்களுடைய காதல் கதைக்குள்ளே போகலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி படிக்கும்போது, அதாவது 2017 கல்லூரி படிக்கும்போது 2ஆம் ஆண்டு அவங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 3rd இயரில் வந்து சேகர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு அறிமுகமாயிருக்காரு. சரிங்களா? பழக்கமாயிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சீனியராக இருந்திருக்காரு. சரிங்களா? இரண்டு பேர்த்துக்குள்ளேயும் காதல் நினைவுகள் இருந்திருக்கு, 2 பேர்த்துக்குள்ளேயும் காதல் மலர்ந்திருக்கு. ஆனால் இவங்க வந்து அவர்கிட்ட தன்னுடைய காதலை வந்து சொல்லவே இல்லை. ஆனால் அவர் வந்து இவங்ககிட்ட தன்னுடைய காதலை வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு வந்து இவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை, என்னால் முடியாது, நான் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் என்னால் என்னுடைய காதலை வந்து தெரியப்படுத்த முடியாது, நான் படித்து மேலே வரணும், நல்ல ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய வீட்டில் வந்து அவங்க பார்க்குற பையனை தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆயிருக்குன்னா, அவர் வந்து தன்னுடைய காதலை சொல்லிவிட்டு ஒன் சைடாக இவங்களை வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ தற்சமயம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, இப்போ ஒரு நல்ல வேலையில் வந்து அனிதா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐடி ஃபீல்டில் ஒரு கை நிறைய சம்பாதிக்கிற லெவலுக்கு வளர்ந்துட்டாங்க. தன்னுடைய ஃபேமிலியிலையும் ஃபினான்சியலாக அவங்க வந்து ஒரு ஸ்டடி ஆகிட்டாங்க. ஆனால் அவர் எங்கே போனார், என்ன ஆனாருங்கிறது இப்போ வரைக்கும் இவங்க ரொம்ப நாள் தேடிட்டு இருந்திருக்காங்க. அவரை வந்து கண்டுபிடிக்கவே முடியலை. அதனால் நம்ம சேனல் வழியாக இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்னுடைய காதலை வந்து நான் அவருக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய காதலன் யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயமாக அனிதா அப்படிங்கிற நேமில் வந்து புனைப்பெயராக தான் சொல்லியிருக்கேன். இந்த கதை வந்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்துச்சுன்னா அவங்க யார் என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய, அதாவது கேட்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க தொலைந்து போன அவங்களுடைய காதல் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு கைகூடி வருங்க. விவோஸ், உங்கள் காதல் நினைவுகளையும் நம்ம சேனல் வழியாக பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா siva.lovesstory@gmail.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு உங்களோட காதல் கதையை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கங்க. வாரத்தின் சனிக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஒவ்வொரு காதல் கதையும் நம்ம சேனல் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து முற்றிலும் அவங்களுடைய புனைப்பெயர் மட்டுமே இங்கு பகிர்ந்து கொள்ளப்படும். யாருடைய பெயரும் இங்கே பகிர்ந்து கொள்ளப்படாது. அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எதுவுமே இதில் தெரியப்படுத்த வேணாம். சரிங்களா? நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளுடைய ஜிமெயில் ஐடி என்னங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அனிதா அவர்களுடைய காதல் கதையை நிச்சயமாக அவங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய காதல் கைகூடி அவங்களுக்கு வந்து திருமணம் நடந்து அவங்க நல்ல லெவலில் வளரணும் அப்படிங்கிறது எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. மற்றும் ஒரு காதல் கலையில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.